கைஸ் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5 பார்த்துட்டு இப்போ நிறைய பேர் நம்ம இந்த பையனுக்கு வந்து வில்லு வில்லுன்னு சொல்லி மாசா பிஜிஎம் போட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த பையன் ஒரு கேம் சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? 2004 நியூயார்க் சிட்டில பிறக்கவர் தான் இந்த நோவா ஸ்க்னப்ன்ற இந்த சின்ன பையன். இந்த பையனுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஆக்டிங்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட்னாலேயே அவர் வந்து சினிமாவில் ட்ரை பண்றாரு. அதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்றாங்க. இவரோட திறமையால ஃபர்ஸ்ட் படமே ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அவரோட மூவில நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்கான ஆடிஷனும் அட்டன் பண்றாரு. அதுல 1000+ கிட்ஸ் வந்தனால இவரோட திறமையால இவர் வில் பையர்ஸா மாறுறாரு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 1 ரிலீஸ் ஆன கூட ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் ரிலீஸ் ஆகுது. இவரும் டீனேஜ் பருவத்தை முடிக்கிறாரு. அது முடியும் போது தான் அவர் யாருன்றதே அவர் ரியலைஸ் பண்றாரு. பட் இந்த விஷயத்தை வெளியே சொன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, நம்ம ஃபேமிலி என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஸ் ஆயிருக்காரு. ஒரு கட்டத்துல இல்ல நம்ம சொல்லிடும் சொல்லி 2023 டிக்டாக் வீடியோல இவர் வந்து அந்த விஷயத்த சொல்றாரு. ஐ எம் a gay. when I told my family they say we know. நிறைய பேர் ஷாக் ஆகிறாங்க. பட் 99% ஃபேன்ஸ் வந்து இவருக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க. இவ்வளவு பெரிய விஷயத்த மறைக்காம ஃபேன்ஸ் கிட்ட சொல்றதுக்கே பெரிய தைரியம் வேணும். அந்த தைரியம் வில்க்கு இருக்கு. அதுக்கே அவரை கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். லைஃப்ல ஸ்ட்ராங்கஸ்ட் மூவ்மெண்ட்னா பீயிங் ஆனஸ்டா இருக்கிறது தான். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அவனும் இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்க மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்க எம்வி. டாடா, பை பை.